வணக்கம். ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு. இன்னைக்கு என்னென்ன ஹெட்லைன்ஸ்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் நாளை 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் ராஜோரி மக்களவை தொகுதியில் பனிப்பொழிவு அதிகம் காரணமாக மே 25ஆம் தேதிக்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் அலாம்கீர் உதவியாளர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருந்த 20 to 30 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை கைப்பற்றியுள்ளனர் அமலாக்கத்துறையினர். தற்போது நடக்கும் உக்ரைன் ரஷ்யா போருக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் நேட்டோ படைதான். இந்நிலையில் இதற்கு மாற்றாக மற்றொரு புதிய சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்க ரஷ்யா, சீனா, ஈரான் என 3 நாடுகளும் கைகோர்த்துள்ளன. உலக நாடுகளும் இதை உற்று நோக்கி வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குடும்பத்துடன் சென்று வழிபாடு நடத்தி நெடுஞ்சான்கடையாக விழுந்து வழிபட்டார். நம் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் தேசத்தின் விரிவான எழுச்சிக்காகவும் பிரார்த்தனை செய்துள்ளேன் என்று கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக போட்டியிடும் நிலையில் வரும் மே 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணி அளவில் வெளியாகியுள்ள நிலையில் இந்த ஆண்டும் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளை அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் JDS MP பிரஜ்வல் ரேவண்ணாவால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. JDSல் இருந்து 12 MLAக்கள் கூண்டோடு காங்கிரசுக்கு தாவப் போவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் JDSஐ பாஜக வெளியேற்றும் என்கிற தகவல் கர்நாடக அரசியலில் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலைவாய்ப்பு பிரச்சனையை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் ஆளும் பாஜகவை கடுமையாக சாடி வரும் நிலையில் முன்னாள் IMF இயக்குனர் சுர்ஜித் பல்லா வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மோடி அரசு புதிய சாதனை படைத்துள்ளது என்று கூறியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு பிரதமர் மோடி உறுதியான முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் ரூபாய் 20 வரை பெட்ரோலின் விலை உயர்ந்திருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரியங்கா காந்தி 70 ஆண்டுகளில் என்ன செய்தார்கள் என்று பாஜகவினர் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் என்ன சாதித்தீர்கள், ஏன் பொதுமக்களிடம் கோரவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான பிரச்சனை இன்னும் முடியாததால் வளைகுடா நாடுகள் மத்தியில் பாலஸ்தீனத்திற்கு அதிகப்படியான ஆதரவு கிடைத்து வரும் நிலையில் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கத்தார் நாட்டின் அரசு முதலீட்டில் இயங்கும் அல் ஜஸீரா செய்தி நிறுவனத்தின் இஸ்ரேல் அலுவலகத்தை மூட உத்தரவிட்டுள்ளார். பாஜக சார்பில் தேர்தலில் களமிறங்கும் கங்கனா ரணாவத் இன்று பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது எதிர்க்கட்சியில் உள்ள தேஜஸ்வி யாதவை சாடுவதற்கு பதிலாக சொந்த கட்சியை சார்ந்த தேஜஸ்வி சூர்யாவை சாடியதால் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாதி உடன் படித்த மாணவர்களாலே நாங்குநேரி மாணவர் சின்னத்துரை 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தற்போது தேர்வு முடிவில் அதிக மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளார். மத சடங்குகள் இல்லாத இந்து திருமணம் செல்லாது என சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கும் காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்போம் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியதற்கு ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் பரூக் அப்துல்லா பேசியதாவது, பாகிஸ்தான் ஒன்றும் வளையல் கையில் அணிந்திருக்கவில்லை, அவர்களிடம் உள்ளது, அவர்கள் நம் மீது விழும் என பேசினார். இதனால் பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.